வணக்கம், நான் டாக்டர் ஷைனா. நாம இன்னைக்கு அர்ஷஸை பத்தி பார்ப்போம். அர்ஷஸ்ன்னா பைல்ஸ்ன்னு சொல்லுவோம். இந்த பைல்ஸ்லயுமே நம்ம ஆயுர்வேதத்துல அர்ஷஸ்ன்னு ஏன் சொல்றோம்னா, நம்ம ஒரு இனிமே நம்ம கிட்ட எப்படி நடந்துக்குமோ அந்த மாதிரி அந்த நோயால நமக்கு தொந்தரவுகள் இருக்கும். அதுல பாத்தீங்கன்னா நமக்கு காரணங்கள் என்னன்னா நிறைய இந்த இம்ப்ராப்பர் ஃபுட் ஹேபிட்ஸ் தான் வருது. அதுலயுமே ரொம்ப நம்ம டைமுக்கு சாப்பிடாம இருக்கிறது, தண்ணி நல்லா குடிக்காம இருக்கிறதுக்கு, உணவுகள்ல இந்த ஃபைபர்ஸ் நிறைய இருக்கிற உணவுகள் எடுக்காம இருக்கிறது, தண்ணி காய்கறிகள், நீர் காய்கறிகள் சொல்லுவோம்ல, அதெல்லாம் நம்ம எடுக்காம, பூசணிக்காய், வெள்ளரிக்காய் அந்த மாதிரி காய்கறிகள் எடுக்காம இருக்கிறதுனால, ஃப்ரூட்ஸ் சாப்பிடாம இருக்கிறதுனால, இந்த தண்ணி குடிக்கிறது கம்மியா இருக்கும். ஸோ இந்த மாதிரி எல்லாம் வரும்போது நமக்கு நம்மளோட மோஷன்ஸ் கொஞ்சம் ஹார்ட் ஆகி தொந்தரவுகள் வரும். ஸோ அப்ப நமக்கு ஃபர்ஸ்ட் கான்ஸ்டிபேஷன் அந்த மாதிரி பிரச்சனை தான் எப்பவுமே இந்த பைல்ஸ்ல வரும். அது ஏன் வருதுன்னு பாத்தீங்கன்னா, டைமுக்கு நம்ம சாப்பிட மாட்டோம். ஸோ அந்த மாதிரி ரொம்ப காலமா நம்ம பண்ணிட்டு இருக்கும்போது, இல்ல நமக்கு கிடைச்சது சாப்பிட்டுருவோம், நைட்டு ரொம்ப தூங்காம இருக்கிறது, அதே மாதிரி ரொம்ப டிராவலிங் பண்றது, ஒரே இடத்துல ரொம்ப நேரம் உட்கார்ந்து இருக்கிறது, அந்த மாதிரி இதெல்லாமே பண்ணும்போது நம்ம உடம்புல அந்த சூடுமே அதிகரிக்கும். அந்த மூல நோய் வர்றதுக்கு அது ஒரு பெரிய காரணம். அதுக்கு பாத்தீங்கன்னா இந்த இஷ்யூஸ் நமக்கு அதே மாதிரி பிரெக்னன்சிலையும் நமக்கு இந்த பைல்ஸ் இஷ்யூஸ் வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. நமக்கு வெயிட் அதிகரிக்கும் போது வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. இந்த மாதிரி வரும்போது நமக்கு என்ன சிம்டம்ஸ் வருதுன்னா, மோஷன் போற இடத்துல நமக்கு அரிப்பு வருது, ப்ளீடிங் வரும், சில நேரத்துல ரத்தம் வரும். சம்டைம்ஸ் நமக்கு ஆஃப்டர் மோஷன் நம்ம அங்க எப்பவுமே கொஞ்சம் கிளீன் பண்ணி ட்ரையா வச்சுக்கலன்னா நமக்கு அந்த இடத்துல அரிப்பு வரும். கண்டினியூஸ் நமக்கு ரொம்ப டயரியா போறது மாதிரி வரும். அதே மாதிரி அந்த ஜீரண சக்தி நமக்கு நல்லா இல்லைன்னா நம்ம சாப்பிட்ற உணவுகளுமே நமக்கு நல்லா ஜீரணமாகி வெளியே இறங்காது. ஸோ அதுல பாத்தீங்கன்னா நமக்கு முக்கியமா இந்த அபான வாயுன்னு சொல்லுவோம். அதோட மெயின் ஃபங்க்ஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த கழிவுகள் வெளியே தள்ளி விடுறது, நமக்கு மோஷன் வெளியே இறங்குறது எல்லாமே அந்த வாயுவோட ஃபங்க்ஷன்ஸ்ல ஒரு இது. அதெல்லாமே நமக்கு அந்த வாயு அக்ரவேட் ஆகும் போது சம்டைம்ஸ் நமக்கு மோஷன் போகாது, சம்டைம்ஸ் ரொம்ப ட்ரை அப் ஆயிடும். மோஷன் ஹார்ட் ஆகி வெளியே இறங்கும் போது அந்த ப்ளீடிங், வலி அந்த மாதிரி கொடுத்துரும். அந்த வலி எப்படி இருக்கும்னா, ஒரு 1000 பின்ஸ் நாம வச்சு பிரிக் பண்ற மாதிரி அந்த வலி நமக்கு இருக்கும். ஸோ அதுக்கு நம்ம மோஸ்ட்லி அந்த டயட் அந்த மாதிரி மோடிஃபிகேஷன்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஆயுர்வேதத்துல இந்த பைல்ஸ் டைப்ஸ் இருக்கு. அது எப்படி இருக்குன்னா, தோஷத்தோட ரிலேட்டடா எந்தெந்த தோஷாஸ் டோமினேட்டா இருக்கோ அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம பைல்ஸோட டைப் சொல்லுவோம். வாதஜ பைல்ஸ்ன்னு சொல்லி இருக்கு. ஸோ வாதம் அதிகரிக்கிறதுக்கான ஃபேக்டர்ஸ்னால நமக்கு வர்றதுதான் வாதஜ பைல்ஸ். அப்புறம் பித்தஜம், கஃபஜம், இன்னொன்னு இந்த 3 தோஷமுமே சேர்த்து வர மாதிரி இருக்கும். ஸோ அதோட சிம்டம்ஸ் எல்லாமே நமக்கு இருக்கும். இன்னொன்னு பாத்தீங்கன்னா ரெக்தஜ அர்ஷஸ் அப்படின்னு சொல்லுவோம். ரெக்தஜ அர்ஷஸ் நம்ம ப்ளீடிங் பைல்ஸ் அந்த மாதிரி சொல்லிக்கலாம். ப்ளீடிங் இருக்கும். அதே மாதிரி நம்ம சுஷ்க அர்ஷஸ் சொல்லுவோம். ட்ரையா இருக்கும், ப்ளீடிங் இருக்காது. பட் சம்டைம்ஸ் நமக்கு அந்த ஒரு இரிட்டேஷன், டிஸ்கம்ஃபர்ட் கொடுக்கும் மோஷன் வெளியே வரும்போது. அதே மாதிரி நமக்கு இன்டர்னல் பைல்ஸ், எக்ஸ்டர்னல் பைல்ஸ் அந்த மாதிரி சொல்லிக்கலாம். ஸோ இன்டர்னல் பைல்ஸ்லன்னா நமக்கு உள்ள இருக்கும், ரெக்டத்துல இருக்கும். அப்போ மோஷன் வரும்போது நமக்கு ப்ளீடிங் இருக்காது, வலியும் பெருசா தெரியாது. பட் சம்டைம்ஸ் நமக்கு அது ஒரு டிஸ்கம்ஃபர்ட்டா ஃபீல் ஆகும். இதுவே நமக்கு ப்ளீடிங் பைல்ஸ் வரும்போது, வெளியே வரும்போது ரத்தம் வரும். சம்டைம்ஸ் அது ஸ்டாப் ஆகாது, ரொம்ப அரிப்பு இருக்கும், அந்த மாதிரி தொந்தரவுகள் இருக்கும். ஹெரிடிட்ரியா நமக்கு வருது சஹஜ அர்ஷஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னா நம்ம ஃபேமிலியில யாருக்காவது இருக்குன்னா நமக்கும் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி மோஸ்ட் காமன் டைப் என்னன்னு பாத்தீங்கன்னா ஜாதோதர, நம்ம லைஃப் ஸ்டைல் இஷ்யூஸ்னால நமக்கு வர அர்ஷஸ். அது நாமளா அக்வயர்ட் அந்த மாதிரி சொல்லுவோம். நம்மளோட டே டு டே லைஃப் ஸ்டைல் ரொம்ப பித்தம் அதிகரிக்கிறது. அதே மாதிரி இப்ப பாத்தீங்கன்னா நிறைய ஜங்க் ஃபுட்ஸ், ட்ரைட் ஃப்ரூட்ஸ், வெளியில அந்த பிஸா, பர்கர்ஸ் அந்த மாதிரி நிறைய அந்த பிரெட் ஐட்டம்ஸ் அதெல்லாமே நம்ம நிறைய எடுக்கிறதும் அந்த மோஷன் ரொம்ப ட்ரை ஆகிறதுக்கு ஒரு காரணம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம டீஹைட்ரேஷன் ஆகாம நல்லா தண்ணி குடிக்கணும். நான் சொன்ன மாதிரி நீர் காய்கறிகள், ஃப்ரூட்ஸ் அதெல்லாமே நம்ம எடுத்துக்கணும். வெறும் பட்டர் மில்க் மட்டுமே, இந்த மோர் மட்டுமே குடிச்சாலுமே நமக்கு அந்த டைஜஷன் இஷ்யூஸ் ஓரளவுக்கு நிறைய அந்த அவாய்ட் பண்ணிக்கலாம், நிறைய குறைக்கலாம். அந்த உடம்புல இருக்கிற அந்த பித்த சூடை நம்ம குறைக்கலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்போ நிறைய பேருக்கு ஒரு பழக்கம் என்ன இருக்குன்னா, பாத்ரூம் போகும்போது அவங்க ஒரு நியூஸ் பேப்பர் இல்ல மேகசின் அந்த மாதிரி கொண்டு போய் அங்க உட்காந்து கொஞ்ச நேரம் படிச்சிடுவாங்க. அதுவும் இல்லையா, இப்ப ட்ரெண்ட் என்னன்னா போன் எடுத்துட்டு போயிடுவாங்க. ஸோ பாத்ரூம்லயே போன் நோண்டிட்டு, இல்ல சிலவங்க என்ன பண்ணுவாங்கன்னா மோஷன் போகும்போது அந்த சிகரெட் பிடிக்கிறது, அந்த மாதிரி கெட்ட பழக்கங்களும் பண்ணிட்டு என்னன்னா மோஷன் போறது, நம்ம பாத்ரூம் போறதுக்கு போறோம் தவிர மத்ததுதான் அவங்க முக்கியமா பண்ணுவாங்க. ஸோ ரொம்ப நேரம் அந்த க்ளோசெட் மேல உட்காந்து அந்த ஒரு போஸ்டர், ஸ்குவாட் சிட்டிங் அந்த மாதிரி சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி ஒரு போஸ்டருமே ரொம்ப நேரம், நம்ம ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் வரைக்கும் தேவையில்லாம ரொம்ப நேரம் அந்த மாதிரி இருந்தாலுமே நமக்கு அந்த பைல்ஸ் வர்றதுக்கு, அதே மாதிரி
மூல நோய்கள் வர்றதுக்கு அதுவும் ஒரு ரீசனா இப்போ நம்ம கண்டுபிடிச்சிட்டு இருக்கோம். ஸோ அதுவுமே நம்ம அவாய்ட் பண்றது ரொம்ப நல்லது. இன்னொன்னு பாத்தீங்கன்னா நம்ம மோஷன்ஸ் போறதுக்கு நமக்கு கஷ்டம் இருக்குன்னா நான் சொன்ன மாதிரி டயட்ல நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். இன்னொன்னு நம்ம ரொம்ப இருக்கு நம்மளால அந்த டயட் ஃபாலோ பண்ணி முடியல, மறுபடியும் ரொம்ப கஷ்டமா இருக்குன்னா நம்ம ஒரு டாக்டரை கன்சல்ட் பண்ணிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ ஃபர்ஸ்ட் நமக்கு அந்த மலச்சிக்கல் இருக்குன்னா அந்த மலச்சிக்கலை நம்ம ஃபர்ஸ்ட் கிளியர் பண்ணிடணும். அதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி அந்த அக்னியை தூண்டி நம்ம ஜீரண சக்தி அதெல்லாமே கொண்டு வந்து நமக்கு இருக்கிற தொந்தரவுகளை குறைச்சிட்டே வரலாம். இன்டர்னலி நம்ம இந்த மெடிகேஷன் சமண சிகிச்சைன்னு சொல்லுவோம். ஸோ அந்த மெடிகேஷன்ஸ் கொடுத்து வெளியே மெடிகேஷன்ஸ் அப்ளை பண்ணி ஹெர்பல் பேஸ்ட், அந்த புண்ணு இருந்துச்சுன்னா புண்ணாடுறதுக்கானது, வீக்கம் இருக்கும் நமக்கு வலி வீக்கம் அதெல்லாமே இருக்கும். ஸோ அந்த வீக்கத்தை குறைக்கிறது, அந்த வெயின்ஸோட வெரிகோசிட்டி குறைக்கிறதுக்கு அதெல்லாமே நம்ம மெடிசின்ஸ் கஷாயம் அந்த மாதிரி உள்ள மெடிசின்ஸும் கொடுப்போம். அதே மாதிரி எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷன் கஷாயத்தை வச்சு வாஷ் பண்றது அதெல்லாமே பண்ணுவோம். அதுக்கு மேலேயும் நமக்கு அது குறையலைன்னா நம்ம பேராசர்ஜிக்கல் ப்ரொசீஜர், ஷார கர்மா, அக்னி கர்மா அந்த மாதிரி ப்ரொசீஜர்ஸுமே நம்ம ஆயுர்வேதத்துல பண்ணி இந்த மாதிரி இஷ்யூஸை கிளியர் பண்ணிட்டு இருக்கோம். அதுலயும் பாத்தீங்கன்னா நமக்கு நம்ம கிளினிக்ல நம்ம மோஸ்ட்லி இந்த சமண சிகிச்சை மெடிகேஷன்ஸ் கொடுத்து அவங்களோட டைஜஸ்டிவ் இஷ்யூஸை கிளியர் பண்ணி எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷன்ஸ் கஷாயம்ஸ் அந்த மாதிரி கொடுத்துட்டு நம்ம ட்ரீட் பண்ணி நல்லபடியா கொண்டு வந்துட்டு இருக்கோம்.